இஸ்ரேல் தோராயமாக $1 பில்லியன் செலவில் ஒரு சுவர் கட்டியிருந்தது. நான் இந்த சுவருக்குள் நிறுவப்பட்டுள்ள சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் பார்த்திருக்கிறேன். ரோபாட்ஸ், அதாவது இயந்திர மனிதர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். யார் எந்த பகுதியில் நுழைந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சுட்டுத் தள்ளும். ஏனெனில் ஹமாஸுக்கு அந்த வலிமை இல்லை. எனவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட்டுகளும் நிறுவப்பட்டிருந்தன. ஆனால் இவற்றையும் சைபர் அட்டாக் மூலம் ஹமாஸ் முழுவதுமாக ஜாம் செய்ய முடிந்தது. இப்போது ரிப்போர்ட்டில் கூறுவது, ஹமாஸின் பல ட்ரில்ஸ் பற்றி இஸ்ரேலிய ஸ்பை ஏஜென்சிஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தன. குறிப்பாக டிஃபென்ஸுக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அவற்றை சீரியஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்கள் இருந்தும் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் அவற்றை புறக்கணித்தன. அவர்களின் நம்பிக்கை, ஹமாஸ் அதிக நேரம் தங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் மூழ்கியுள்ளது. அவர்களுக்கு மிலிட்டரியில் அதிக ஆர்வம் இல்லை. இஸ்ரேலை தாக்குவதற்கான சாத்தியம் குறைவு. இதுதான் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்சஸுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பலவீனம்.